மனிதர்களுக்கு வணக்கம். யாம் இணையதள போராளி. எம்மை பின்பற்றும் போராளிகளே, உங்களுக்கு இந்த காணொளி பயனுள்ள தகவலை கொடுத்திருந்தால் மறக்காமல் லைக் என்ற விருப்பத்தை தெரிவித்து ஊக்கப்படுத்துங்கள். மேலும் இந்த காணொளி பற்றிய உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். இணையதள போராளிகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பாருங்கள். மேலும் இந்த தகவல் பிறருக்கு சென்றடைய இந்த காணொளியை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் என எல்லோருக்கும் ஷேர் செய்து தகவலை கடத்தி எம்மோடு போராளியாக பயணியுங்கள். சரியாக இந்த வருடமான 2025 ஜனவரி 23 முதல் 25ஆம் தேதி வரை சுவிட்சர்லாந்தில் லுசர்ன் என்ற இடத்தில் புர்கன்ஸ்டாக் ஹோட்டலின் கான்ஃபரன்ஸ் சென்டரில் த சாவரின் எக்கனாமிக் கமாண்ட் கவுன்சில் மூலம் ஒரு இரகசிய கூட்டம் ஒன்று அரங்கேற்றப்பட்டது. இந்த கூட்டத்தில் மேற்கத்திய நாடுகளின் பிரபல வங்கி அதிபர்கள் கலந்து கொண்டார்கள். இந்த இரகசிய கூட்டத்தின் திட்டம் ஒன்றே ஒன்றுதான், பொருளாதாரத்தை கட்டுப்படுத்துவது. முதலில் இந்த கூட்டம் எப்படி நடக்கிறது என்பதை பற்றி எடுத்துரைக்கிறோம். இதில் ஒரு கவுன்சில் சேம்பர் ஒன்றை அமைத்திருப்பார்கள். இதில் 19 இருக்கைகள் இருக்கும். இந்த சேம்பர் முற்றிலும் கவர் செய்யப்பட்டிருக்கும். உள்ளே இருப்பவர்கள் யார் என்பது முற்றிலும் தெரியாது. கூட்டம் நடக்கும்போது இந்த சேம்பரில் ஆள் இருப்பார்களா இல்லையா என்பதே தெரியாது. காரணம், இந்த சேம்பரிலிருந்து எந்த சப்தமும் வெளியே கேட்காது. கூட்டத்தில் கலந்து கொள்ள வரும் யாரிடமும் இந்த சேம்பரில் இருந்து பேச மாட்டார்கள். வருபவர்களுக்கு தெரிந்தது இப்படி ஒரு சேம்பர் மட்டுமே தெரியும், மற்றபடி உள்ளே யார் என்ன என்பது பற்றி தெரியாது. இந்த சேம்பரில்தான் த சாவரைன் எக்கனாமிக் கமாண்ட் கவுன்சிலை சேர்ந்தவர்கள் இருப்பார்கள். அடுத்ததாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, இந்த கூட்டத்திற்கு கலந்து கொள்ள வந்தவர்கள் யார் என்பதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சேம்பரின் முன்தான் இந்த கூட்டம் நடக்கும். கலந்து கொள்ள வருபவர்கள் சேம்பருக்கு முன் உள்ள வட்ட மேசையோடு அமைந்த நாற்காலியில் அமைந்து தங்களுக்கு வழங்கப்படும் டாஸ்க் பற்றி கலந்துரையாடி முடிவுகளை எடுப்பார்கள். இந்த முடிவுகள்தான் உலகப் பொருளாதாரத்தை நிர்ணயிப்பதாகும். இதை அப்ரூவ் செய்யும் விதமாக சேம்பரின் வெளியே நீல நிற விளக்கும், இந்த திட்டம் சரிபட்டு வராது என்றால் சிவப்பு நிற விளக்கும் எரியும். அதாவது ECC தரும் திட்டத்தை செயல்படுத்தும் வரைவுகளை கூட்டம் முடிவெடுக்கும். இதை எப்படி செயல்படுத்தலாம், எப்போது செயல்படுத்தலாம் போன்ற முடிவுகள் கலந்துரையாடி எடுக்கப்படும். அப்படி என்ன திட்டம் சமீபத்தில் பேசி முடிவெடுக்கப்பட்டது என்று நீங்கள் சிந்திப்பது புரிகிறது. அதை பற்றி அறிந்து கொள்ளும் முன் இந்த கூட்டத்தில் பங்கேற்ற நபர்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? அவர்கள் யார், உலகில் அவர்களின் அதிகாரம் என்ன என்பதை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள். இப்போது நீங்கள் பார்த்த இவர்கள்தான் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள். முதல் நாள் பொருளாதார சூழ்நிலை பற்றிய ஆய்வும், 2ஆம் நாள் டிஜிட்டல் கரன்சி பற்றிய திட்டமிடலும், 3ஆம் நாள் அதன் செயல்பாட்டு திட்டங்களை எப்படி உருவாக்கம் செய்யலாம் என்றும் கலந்தாலோசித்து முடிவெடுத்தார்கள். அவர்களின் புதிய திட்டம் டிஜிட்டல் கரன்சி. முதலில் பணவீக்கத்தை உருவாக்கி பின் கிரிப்டோ கரன்சியை ஊக்குவித்து இறுதியில் டிஜிட்டல் பணத்தை கட்டாயப்படுத்துவது. இதன் மூலம் ஒவ்வொரு பரிவர்த்தனையையும் கண்காணிக்க முடியும். பொருளாதார வீழ்ச்சி என்பது வெறும் செயற்கையான நெருக்கடி. வங்கிகள் கடன் வழங்குவதை குறைத்து பங்குச் சந்தையில் செயற்கை வீழ்ச்சியை ஏற்படுத்தி சிறு வணிகங்களை நொடிப்பு நிலைக்கு தள்ளுகின்றன. பெரும் நிறுவனங்கள் சிறிய வணிகங்களை விலைக்கு வாங்குகின்றன. வீடுகளின் விலை குறைந்து பெரும் முதலீட்டு நிறுவனங்கள் அவற்றை வாங்கி குவிக்கின்றன. ஆனால் இந்த திட்டத்தின் இறுதி இலக்கு யூ வில் ஓன் நத்திங் அண்ட் யூ வில் பி ஹாப்பி என்ற கொள்கையை நிறைவேற்றுவது. மக்கள் அனைத்தையும் வாடகைக்கு பெறும் நிலையை உருவாக்குவது. இந்த மாபெரும் மாற்றம்
2025 காலகட்டத்தில் துவங்கி 2030க்குள் முழுமையாக நிறைவேற்றப்படும் என திட்டமிடப்பட்டுள்ளது. உங்களுக்கு யாம் பலமுறை எச்சரிக்கை தந்துள்ளோம். நிச்சயமாக இது எம்மிடம் இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பகிரங்க எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு முடிந்தவரை உங்கள் பொருளாதாரத்தை தங்கமாக மாற்றிக்கொள்ளுங்கள். தங்கத்தின் விலை வரலாறு காணாத உச்சத்தை தொட இருக்கிறது. நீங்கள் தங்கமாக மாற்றுவதன் மூலம் நடக்க இருக்கும் செயற்கை பொருளாதார வீழ்ச்சி மற்றும் செயற்கை பஞ்சத்தில் இருந்து உங்களை பாதுகாக்கும். வரும் உலகப்போருக்கு முன் இவையெல்லாம் அரங்கேற்ற இருக்கிறார்கள். மனித இனத்திற்கு தயாராகும் காலம் சரியாக 5 வருடம் உள்ளது. எனவே தயாராகுங்கள்.